அனைவருக்கும் வணக்கம். நிறைய காணொலியில் நம்ம சந்திச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த இன்ட்ரொடக்ஷன்லாம் வேணாம்னு நினைக்கிறேன். புதுச்சேரிக்கு முக்கியமான வருமானம் எதில் வருது? டூரிசம். இப்போ நிறையா காசிப் நிறையா வீடியோ புதுச்சேரி பற்றி எப்படி போடுறாங்கன்னா, டேய் எங்கேருந்துடா வரீங்க, ஏன்டா வரீங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கான பேஸ் ரீசன் என்னென்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற டிராஃபிக். எப்படி இருந்தாலும் சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே, அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாளில் எப்படி இருந்தாலும் ஒரு மக்கள் தொகை ரொம்ப க்ரௌடடாக ஆகிடுது புதுச்சேரி. அப்போ ஆக்சுவலாக எல்லாருமே நம்ம அந்த டிராஃபிக் ஹேண்டில் பண்ண முடியல. டிராஃபிக் ஹேண்டில் பண்ண முடியலன்னா நம்ம உடனே காவல்துறையோ போக்குவரத்துறையோ இந்த மாதிரி பழியை யார் மேலே போடலான்னு நம்ம பார்க்கக்கூடாது. பாண்டிச்சேரி நம்ம பார்த்தோம்னா ஃபிஷ்போன் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. ஃபிஷ்போன் ஸ்ட்ரக்சர்னால் ஒரு பெரிய ரோடு இருக்கும், அதை சார்ந்த சின்ன சின்ன ரோடு இருக்கும். எம்ஜி ரோடு பெரிய ரோடு இருக்கும். நம்ம மற்ற ரோடு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில் ஸ்ட்ரீட், அந்த முத்துமாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், வைஷால் ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோடாக இருக்கும். இன்னும் அப்படியே அடுத்த ஸ்ட்ரீட் போனீங்கன்னா நம்ம பாரதி ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சின்ன ரோடாக இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணுறது எல்லாமே எப்படி ட்ராவல் பண்ணுறோம்? கூகுள் மேப் தான் ட்ராவல் பண்ணுறோம். அந்த கூகுள் மேப்பில் அது எத்தனை ஃபீட் ரோடுன்றது நம்மளுக்கு தெரியாது. பாண்டிச்சேரியில் இருக்க நம்மளுக்கே ஒரு சில இடத்துல அந்த ரோடோட ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறவங்க கார்லாம் பார்க் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளால் ஈஸியாக ட்ராவல் பண்ணி போக முடியாது. பாண்டியில் இருக்க டூரிஸ்ட் வராங்க, ஒரு சில ஏரியாவில் தங்குறாங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு ஏரியா அதாவது அந்த எம்ஜி ரோட்லேருந்து வரும்போது அந்த 20 ஃபீட் ரோடுக்குள்ளே வராங்கன்னும் போது அவங்களுக்கு தெரியாது இந்த ரோடு எவ்வளோ நேராக போகும், எந்த அளவுக்கு அவங்க போய் அந்த வெளியில் இந்த அண்ணா சாலையை போய் டேர்ன் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு அந்த நேராக தான் ரோடு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. பாண்டிச்சேரியில் இருக்க நம்ம மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கை, எந்த டூரிஸ்ட்டு நம்ம பார்த்தாலும் டிராஃபிக்கில் மாட்டியிருந்தாலும் உடனே அவங்ககிட்ட போய்ட்டு இது ஒன் வே இப்படியே நீங்கள் வரலாமா போகலாமா அப்படிலாம் சத்தம் போடாதீங்க. யாருமே தெரிஞ்சு தப்பு பண்ண போகிறது கிடையாது. கர்நாடகாவில் நம்ம போனால் அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல போல், அதனால் அவங்க இங்கே நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் போகணும். நிறைய பேர் நான் பேசுகிறத நான் காது கொடுத்து கேட்டிருக்கேன். அதனால் டூரிஸ்ட் நம்மளோட சொந்த அண்ணன் தம்பி அந்த மாதிரி ஒரு மனநிலையில் நம்ம கொண்டு ஈல்டுன்ற கான்செப்ட் ஃபாரினில் நிறைய இடத்துல இருக்குது, புதுச்சேரியில் கிடையாது. அங்கே ஒரு தூரத்தில் ஒரு வண்டி வருதுன்னா அந்த வண்டி ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு இடம் இல்லைன்னா நம்ம ஒரு ஓரமாக நம்ம நின்றுட்டு அந்த வண்டி போக விட்டுட்டு நம்ம போனோம்னா நம்ம ட்ராவல் பண்ணி போயிடலாம், அவங்களும் ட்ராவல் பண்ணி போயிடுவாங்க. புதுச்சேரியில் நடக்கிற மோஸ்ட் ஆஃப் த டிராஃபிக் ஜாம் பார்த்திங்கன்னா, நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், நீ இவ்வளோ தூரம் வந்துட்டியா, நீ போ பின்னாடின்ற மாதிரி ஒரு ஈகோயிஸ்டிக்காக இருந்து 2 பேர் போகாமல் பின்னாடி இருக்கிற பெரிய டிராஃபிக் ஜாம் திடீர்னு பாருங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நம்மளோட ஈகோயிஸ்ட்டில் அவங்களால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத சூழ்நிலை கூட வரலாம். அதனால் நம்ம புதுச்சேரியில் இருக்க மக்கள் எதிரில் வர டூரிஸ்ட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு வழி விடுற ஒரு இட சூழ்நிலை வந்ததுன்னா நம்ம வழி விட்டு அவங்கள அனுப்பிட்டு நம்மளும் நம்ம நேரத்துக்கு போகிற மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ளே வாங்க. இது மாதிரி பண்ணாலே சனிக்கிழமை இல்லை, எந்த கிழமையாக இருந்தாலும் பாண்டிச்சேரி டிராஃபிக்கிலவே ஆகவே ஆகாது. நம்ம நின்று யாராவது ஒருத்தவங்க போகிறாங்களா வழி விட்டுட்டோம்னா நம்மளும் நம்ம குறித்த நேரத்தில் நம்மளும் போயிடலாம், அவங்களும் குறித்த நேரத்தில் அவங்களும் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த நம்மளோட பாண்டிச்சேரியோட ரோட்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு தான் தெரியும். நான் தான்றதை நமக்கு தெரிஞ்ச பாண்டியில் நான் தான்றதில் விட்டு கொடுக்கறதுல காட்டினா பாண்டிச்சேரி டிராஃபிக் ரொம்ப குறையும். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.